ஓகே. இன்னைக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் பார்ப்போம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் உடைய கேட் சிலபஸ் இப்போ லேட்டஸ்ட் சிலபஸ் தான் இது. ஐஐடி கவுஹாத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மால் வோல்டேஜ் மில்லி வோல்ட் மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ். மில்லி வோல்ட்டு பவர் அப்படிங்கும்போது அது வந்து கிலோ வோல்ட்டு கிலோ வோல்ட்டு கிலோ ஆம்ஸ் அப்படி ஹை பவர். ஓகே, இது ரெண்டும் சேர்றது தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இல்லைனா இப்படி கூட சொல்லலாம், என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைசஸ் வந்துடும். செமிகண்டக்டர் டிவைஸ்னால் ஸ்மால் பவர் மேனேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம். எலக்ட்ரானிக்ஸ்னால் செமிகண்டக்டர் டிவைஸ். பவர் அப்படிங்கும்போது கண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி ஒரு கண்டக்டிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி மேட் பண்ணுற சர்க்கியூட்டை வந்து பவர் சர்க்கியூட். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுங்கிறது செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம், டிரான்சிஸ்டர், டயோடு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர், பியூர் கண்டக்டர் ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணால் செமிகண்டக்டர் கிடைக்கும். பியூர் கண்டக்டர் கூட இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி செமிகண்டக்டர் பண்ணுறது ஒரு விதம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது, இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக். செமிகண்டக்டர் இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் 2 டைப் இருக்கு, இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டக்டர் ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி வர கிடைக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இதே சிலிக்கான், ஜெர்மானியம் கூட ஓகே. எக்ஸ்ட்ரின்சிக்கில் வந்து 2 டைப்பு, என் டைப்பு, பி டைப். இப்போ என் டைப் பார்த்தீங்கன்னா அது வந்து பென்டாவலண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக் இந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் மெயினாக யூஸ் பண்ணி சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அது 0.7 வோல்ட் வரும். 0.7 வோல்ட் ட்ராப் இருக்கும். ஜெர்மானியம் 0.3 வோல்ட் ட்ராப் இருக்கும், வோல்டேஜ் ட்ராப்பு. ஆர்சனிக் ஓகே. என் டைப் செமிகண்டக்டருக்கு பாஸ்பரஸ், ஆர்சனிக் டோப்பிங் பண்ணுவோம். டோப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா
இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுற ப்ராசஸ் தான் டோப்பிங். இதில் பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட் என் டைப் பென்டாவேலண்ட் பென்டாவேலண்ட் இதில் பி டைப்பில் பார்த்தீங்கன்னா கேலியம் அலுமினியம் அலுமினியம் கேலியம் இதில் ஆட் பண்ணோன்னா டோப்பிங். இது வந்து ட்ரைவேலண்ட் எலமெண்ட்ஸ். ட்ரைவேலண்ட் பென்டாவேலண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எப்படி இருக்குன்னா மற்ற கோலன் பண்ட்ஸ் கூட கோலன் பண்டில் இப்படி இருக்கும் பட்சத்தில் 4 பக்கம் இருக்குங்களா, இதில் ட்ரைவேலண்ட் இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான். ட்ரைவேலண்ட் டைப் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும், இது வந்து எலக்ட்ரான் ஃபெல்லாக இருக்காது, இது ஃப்ரீயாக இருக்கும் ஹோல்ஸு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கேலியம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அலுமினியம் கேலியம் இதெல்லாம் பி டைப். இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம அதில் டோப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இதுவே பாஸ்பரஸ் ஆர்சனிக் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பென்டாவேலண்ட். பென்டாங்கிறது வந்து 5 குறிக்குது. அப்போ 5 எலக்ட்ரான்ஸில் கோவலன் பாண்டில் 4 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான். இதனால் இது என் டைப். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். பென்டாவேலண்ட் ட்ரைவேலண்ட் அப்படிங்கிறது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, பியூர் செமிகண்டக்டருக்கும் இந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுற இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டருக்கும் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இன்சுலேட்டர் மாதிரி தான் இன்சுலேட்டர் ரொம்ப டைனி கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலிக்கான் ரூம் டெம்பரேச்சரில் 10 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் பர் கியூபிக் சென்டிமீட்டரில் 10 எலக்ட்ரான் இருக்கும். இதை நம்ம அதை வந்து டெம்பரேச்சரை ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது 1.5 into 10^13 சென்டிமீட்டர் கியூபாக இது இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கானுக்கு. அதே மாதிரி ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா 2.5 into 10^13 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அடுத்தது பவர் செமிகண்டக்டர்ஸ் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கலாம். பவர் செமிகண்டக்டர்
டிவைசஸ். பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு ஹை பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்டோட அப்ஜெக்டிவ்ஸே வந்து ஒரு பவர், ஒரு வேவ்ஃபார்மோட வோல்டேஜ், ஃப்ரீக்குவன்சி இதை அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் பவர் எலக்ட்ரானிக்ஸில் அப்ஜெக்டிவ்ஸே அதான். அப்ஜெக்டிவ்ஸாக அதான் அது நோக்கம். பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ் வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ் போட்டிருப்பான். அது தப்பு, கண்டக்டர் வராது. என்னன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ங்கிறது செமிகண்டக்டர் தான். இதே செமிகண்டக்டர் பியூர் செமிகண்டக்டர் ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ், அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பவர் செமிகண்டக்டர் மொத்தம் 5 முறையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் மெத்தட் வச்சு பிரிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை அப்படி வச்சு பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லி கண்ட்ரோல்டு, செமி கண்ட்ரோல்டு, அன்கண்ட்ரோல், 3 டைப்பு பிரிக்கலாம். அதில் ஃபுல்லி கண்ட்ரோல்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த கேட் பல்ஸ் எல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, கேட் ட்ரிகரிங் கொடுத்தா தான் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் ஆஃப் பண்ணுறதுக்கும் கேட் சப்ளை எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆகிடும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பிஜேடி, மாஸ்ஃபெட்டு, ஐஜிபிடி, பிஜேடி, மாஸ்ஃபெட், ஐஜிபிடி இதெல்லாம் ஃபுல்லி கண்ட்ரோல் டிவைசஸ். செமி கண்ட்ரோல்டு டிவைசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் எப்படின்னா கேட் ட்ரிகர் மட்டும்தான் பண்ணுவோம். அதுக்கு தான் ட்ரிகர் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் கேட் பல்ஸ் கொடுப்போம். ஒன்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக பவர் சப்ளை ஆஃப் ஆனால் தான் அது ஆஃப் ஆகும். அன்கண்ட்ரோல் டிவைஸுக்கு வந்து டயோடு, பிஎன் டயோடு, ஜங்ஷன் டயோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிடைரெக்ஷனல் டிவைஸ், பை டைரெக்ஷனல் டிவைஸ். யூனிடைரெக்ஷனல், பை டைரெக்ஷனல். யூனிடைரெக்ஷனல் டிவைசஸ்னால் எப்படின்னா பிஎன் டயோடு, பிஜேடி இதெல்லாம் யூனிடைரெக்ஷனல் டிவைஸ். அதாவது கரண்ட்டில் வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். பேனல் டு கேத்தோடு இந்த மாதிரி. பை டைரெக்ஷனல் ட்ரையாக்கு, டையாக், மாஸ்ஃபெட் இதெல்லாம் பை டைரெக்ஷனல் டிவைஸ். மூணாவது யூனிபோலார், பைபோலார் டிவைஸ். யூனிபோலார் அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டி கேரியர். மெஜாரிட்டி கேரியர் மட்டும் யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர் யூனிபோலார் டிவைசஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கேரியர் யூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட்கி டயோடு, ஷார்ட்கி டயோடு, மாஸ்ஃபெட்டு. ஷார்ட்கி டயோடு, அதோட பைபோலார் டிவைஸ்.
பைப்போலார் டிவைஸ் அப்படிங்கும்போது மைனாரிட்டி ப்ளஸ் மெஜாரிட்டி. கேரியர் மைனாரிட்டி கேரியர் ப்ளஸ் மெஜாரிட்டி கேரியர், அதாவது ஹோல்ஸ் எலக்ட்ரான் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக வரும் தான், அதுக்கு பேர் பைப்போலார் டிவைசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர், ட்ரையாக்கு, பிஜேடி, டயோடு எல்லாம் வரும். எஸ்சிஆர், பிஜேடி, டயோடு. ஓகே, அடுத்தது வோல்டேஜ் பிளாக்கிங் கெப்பாசிட்டி பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். வோல்டேஜ் பிளாக்கிங் கெப்பாசிட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு வோல்டேஜ் பிளாக்கிங் கெப்பாசிட்டி மட்டும் இருந்தால் அது யூனிபோலார் வோல்டேஜ் பிளாக்கிங். இதே ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டு சைடுமே வோல்டேஜ் பிளாக் பண்ணுச்சு அப்படிங்கும்போது அது பைப்போலார் வோல்டேஜ் பிளாக்கிங் கெப்பாசிட்டி டிவைசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக்கிங் மட்டும் அப்படிங்கும்போது ஒரு சைடு மட்டும் வோல்டேஜ் பிளாக்கிங் இருக்குது அப்படின்னா அது வந்து டயோடு, பிஜேடி. பைப்போலார் வோல்டேஜ் பிளாக்கிங் கெப்பாசிட்டி டிவைசஸ்னால் அது வந்து எஸ்சிஆர், ட்ரையாக்கு இதெல்லாம் வரும். அடுத்தது 5வது டைப்பு கண்ட்ரோல் வோல்டேஜ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் கண்டினியூஸாக கொடுக்கணுமா இல்லை வந்து ஒன் டைம் மட்டும் கொடுத்துட்டு ஆனால் லேட்சிங் அது எப்படி வெரி பண்ணலான்னா கேட் பல்ஸு சொல்லுவாங்க. கேட்டு பல்ஸு இது 2 டைப்பு. கேட் பல்ஸில் கேட்டு பல்ஸு. ஒரு தடவை பல்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த டிவைஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா அது வந்து கேட் கண்ட்ரோல் டிவைஸ். கேட் கண்ட்ரோல் டிவைஸ்னால் எப்போவுமே கண்ட்ரோலிங் இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பிஜேடி சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வோல்டேஜ் கொடுத்தா தான் சோர்ஸ் டு ட்ரெயின் பவர் ஃப்ளோ இருக்கும். பிஜேடி மாஸ்ஃபெட்டும் அப்படிதான். மாஸ்ஃபெட் சர்க்யூட்டுக்கும் கண்ட்ரோல் வோல்டேஜ் கொடுக்கணும். இதே வந்து பல்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னா ஒரு தடவை ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் பல்ஸ் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டிவைஸ் ஆன்லேயே இருக்கும். அது எப்படின்னா எஸ்சிஆர், அது மாதிரி எஸ்சிஆர்னா தைரிஸ்டர். ட்ரையாக், எஸ்சிஆர் ட்ரையாக்ங்கிறது ஒன்று இல்லை. எஸ்சிஆரை வந்து ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணால் ட்ரையாக்.